நான் உங்கள் வைரமுத்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம். இந்த விஷயத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன். என்ன கதைன்னா, நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச அர்ச்சிந்த புராணம். அந்த அர்ச்சிந்த புராணத்தில் பார்த்தோம்னா, என்ன ஆரம்பிக்கிறப்ப கதைன்னு நினைக்க வேண்டாம். பட் அந்த கதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் நம்ம சந்திப்போம். அர்ச்சிந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா, அர்ச்சிந்திரன் உண்மையை பேசுவார். உண்மை பேசுகிறதுனால பல சூழ்ச்சிகளால் அவர் எல்லாத்தையுமே இழப்பார். எல்லாத்தையும் இழந்தாலும் அவர் பேசக்கூடிய உண்மையானது மறுபடியும் அவருக்கு எல்லாத்தையுமே மீட்டு தரும் அப்படிங்கிறது அந்த கதை. இந்த கதையில் சொல்லியிருக்க நீதி எந்த அப்படின்னா, உண்மையை பேசணும், எந்த நிலையிலையும் உண்மையிலேருந்து மாறக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் அர்ச்சிந்திரன் இந்த கதையோட அவர் என்ன ஒரு நீதியை அவர் உணர்ந்திருப்பார், உணர்ந்ததால் ஏன் அவர் உண்மையை பேசியிருப்பார் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கோட முடிவில் நம்ம எல்லாருக்குமே புரியும். இப்போ மனிதன்கிட்ட இருக்கும் மிகப்பெரிய சக்தி பார்த்திங்கன்னா தன் மீது உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு அளவுகள்னு யாராலையுமே நம்ம வைக்க முடியாது. ஒரு சாகப்போகும் ஒரு மனுஷனை பார்த்திங்கன்னா மீட்டிருந்து கொண்டு வரும். சிகரத்தில் இருக்கிற ஒருத்தனை சின்னவனமாக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதே தன்னம்பிக்கைன்னு ஒருத்த மனிதன்கிட்ட இல்லாட்டியும் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நம்பிக்கை, தன் மீது உள்ள நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை, அந்த நம்பிக்கை எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு மனிதன் மேலே போய்கிட்டே இருப்பான். படைக்கிறதுக்கு, செய்கிறதுக்கு, வாழ்கிறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த நம்பிக்கை தான் காரணமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. உதாரணமாக சொல்ல போனால், மனிதர் உயிர் வாழறதுக்கு தேவை என்ன சொல்லுவோம் நம்ம பொதுவாக? காற்று இல்லைன்னா வாழ முடியாதுன்னு சொல்லுவோம், உணவு இல்லைன்னா வாழ முடியாதுன்னு சொல்லுவோம், இருப்பிடம் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு சொல்லுவோம். இதுமாதிரி ஒவ்வொருத்தங்க மனிதனுடைய அடிப்படை தேவைகளை சொல்லுவோம். ஆனால் தன்னம்பிக்கைன்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா இது எல்லாமே இருந்தாலும் கூட நம்மளால் வாழ முடியாது. தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் காற்று இல்லாமல் கூட ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் வாழ முடியும். அந்த நம்பிக்கை தான் அவனை மேலே கொண்டு போகும். அந்த நம்பிக்கை அவனை பிரபஞ்சம் இறைநிலையோடு அவனை கொண்டு சேர்க்கும். அப்போ உங்களுடைய பவர், நம்முடைய ஆற்றல் அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு போகும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தோம்னா நமக்கு இல்லாததுன்னு எதுவும் இருக்கா? இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சமே இல்லாமல் எல்லாமே இருக்குது, எல்லாமே நிறைஞ்சி இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட பஞ்சமாக இருக்கிறது நம்ம மீது உள்ள நம்பிக்கை. நம்ம மீது உள்ள நம்பிக்கை அதிகமாக 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 பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தொடர்பு கிடைக்கும். பிரபஞ்சத்தில் எல்லாமே கொட்டி கிடக்கு, நிறைஞ்சி கிடக்கு. எல்லா தத்துவங்களும், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடக்கு. அதை எடுக்கிறது நம்ம ஆண்டனாக நம்ம டியூன் பண்ணுறதே கிடையாது. அதை டியூன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? எப்படி டியூன் பண்ண முடியும்? இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே எங்கே பார்த்தாலும் இருக்குது, இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது, எல்லாமே. அதை எடுக்கிறதுக்கு நம்ம டியூன் பண்ணணும்னு சொல்கிறோம். ஏன் எல்லாராலையுமே டியூன் பண்ண முடியல? ஏன்னா நம்ம மீது ஒரு நம்பிக்கை இல்லை. அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட நம்பிக்கை இல்லாமல் நிறைய எதிர்மறை எண்ணங்களை போட்டு வச்சுருக்கோம். அதனால் நம்மளால் அந்த ஆண்டனாவை சரியாக டியூன் பண்ண முடியலை. இப்போ எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதாவது நேர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்மளால் எல்லாம் முடியும், அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது நேர்மறை எண்ணம். அந்த வாய்ப்புகளே கிடைக்காது, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறது எதிர்மறை எண்ணங்கள். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு கேஜ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கோ நோகோ அப்படின்னு ஒரு கேஜ். அதாவது கோங்கிறது ஒரு ப்ராடக்ட் மிஷினிங் முடிஞ்சோடனே அந்த கோ உள்ளே போகணும், நோகோ உள்ளே போகக்கூடாது. அந்த நோகோ உள்ளே போயிட்டுனா அந்த பார்ட் ஸ்க்ராப்பு, தூக்கி குப்பையில் தான் போடணும். அது கையெல்லாம் கிடைக்குது, அதை சேல் பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி தான் நம்மள்கிட்ட வரக்கூடிய எண்ணங்களும்.
எல்லாமே நேர்மறை எதிர்மறை 2 சிந்தனைகளுமே நம்மள்ட்ட வரும். ஆனால் அது உள்ளே போகிறது வந்து நம்மள்ட்ட நேர்மறை எண்ணங்களாக மட்டும்தான் இருக்கணும். எதிர்மறை எண்ணங்களை நம்ம உள்ளே விட்டோம்னா எப்படி அந்த பொருள் ஸ்கிராப் ஆகி வெளியே போகுதோ அதேமாரி வந்து நம்மளே தூக்கி போட்டுருவோம். அதே நேரத்தில் அதே கோனோவை வச்சு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். சில பொருள் உற்பத்தியாகி முடிஞ்சிருக்கும், அதில் கோவும் உள்ளே போகாது, நோவும் உள்ளே போகாது. சில கோ உள்ளே போனால் தானே அது அக்செப்டடு. அப்படி சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே உள்ளே போகாது, நேர்மறை எண்ணங்களும் போகாது, எதிர்மறை எண்ணங்களும் போகாது, ஏதோ ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க பிரச்சனைக்குரியவங்க கிடையாது. இவங்கள்ட்ட நேர்மறை எண்ணங்கள் உள்ளே பூத்துறதுக்கு சூழ்நிலைகள் வர்றப்ப, அவங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் வர்றப்ப தானாக உள்ளே போகும். ஆனால் அதே எதிர்மறை எண்ணங்கள் உள்ளே போயிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் வாழ்க்கையை இருண்டுரும். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கணும். நம்ம எப்பெல்லாம் விழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு குரல், உங்களுக்குள்ளேயே ஒரு குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் விட மாட்டீங்க, நீங்கள் எழுந்திரிச்சிருவீங்க, உங்களை வீழ்த்துறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு குரல் வரும். அந்த குரலை எப்போ நம்ம கவனிக்க ஆரம்பித்து அந்த குரலோடு நம்ம ஒன்றி போயிட்டோம்னா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம விழ மாட்டோம். ஆனால் அந்த குரலை கணிக்காமல் விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப். அந்த குரல் எங்கேருந்து வருதுன்னா பிரபஞ்சத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளால் சாதிக்க முடியும், நம்மளை வீழ்த்த முடியாது. ஒவ்வொரு முறையும் நம்ம வீழ்கிறப்பையும் உங்களை வீழ்த்த முடியாது அப்படின்னு ஒரு சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிட்டு வாழ கற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் டாப் 10 எந்த துறையானாலும் எடுத்துக்கிட்டுங்க, உற்பத்தி துறை, சர்வீஸ் துறை, அல்லது எந்த துறையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஈவன் பேச்சு துறை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது முதல் டாப் 10 பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறையில் எல்லாம் எப்படிப்பட்டவங்க யோசிச்சு பாருங்கள். எல்லாமே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் ஆரம்பித்தது, 1000 ரூபாயில் ஆரம்பித்தது, இல்லை சில பேர் முதலீடே இல்லாமல் ஆரம்பித்தவங்க, இவங்க தான் டாப்பில் வந்துகிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? அவங்கள்ட்ட இருந்த நம்பிக்கை, தன் மீது ஒரு நம்பிக்கை வச்சாங்க, நம்மளால் அதை சாதிக்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்கான தேடுதலை அவங்க தேடினாங்க. தன் உள்ளத்துக்குள்ளே ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு வைரம் மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த வைரம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக மின்ன ஆரம்பிச்சிச்சு. அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் மேலே வந்தாங்க. அந்த வைரம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? எல்லாருக்குமே இருக்குது, ஒவ்வொருத்திட்டையுமே இருக்குது. அந்த வைரத்தோட ஒளிகளை வந்து நம்ம பயன்படுத்த மறந்துடுறோம், இல்லை அந்த வெளிச்சத்து வழியை நம்ம போக மறக்கிறோம். அதனால தான் நம்மளால் வந்து சிகரங்களை வந்து அடைய முடிகிறதில்லை. சிலரால் அடைய முடிவதில்லை, பலரால் அடைகின்றனர். அந்த சிலர் அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம்தான் இதுதான். நீங்கள் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எந்த பழக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, விடணும்னு நினச்சோம்னா விட முடியாது. சில பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது காரணம் என்ன? ஏன்னா உங்கள் மீது ஒரு நம்பிக்கை இல்லை, உங்களால் இது வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாததான் காரணம். அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி வர வைக்க போகிறோம்? ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உங்கள் மனசு ஒவ்வொரு தடவையும் உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு நாளைக்கு பல தடவை சொல்லும், ஒரு நாளைக்கு பல தடவை அது முடியாதுன்னு சொல்லும். அந்த முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப அதை நீங்கள் இறுக பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துடுங்க. உலகத்தில் உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. அதான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார்ல, வெள்ளத்தனை எதுமான நெட்ட மாந்தர்த்தம் உள்ளத்தனை எது உயர்வு. அந்த குரல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்குது. எப்படி தாமரைப்பூ வந்து அதோட உயரங்கிறது அந்த நீர்மட்டத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த தான் அதோட உயரம். அதேமாரி தான் உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ, எந்த அளவுக்கு உங்கள் மனசை நம்பிக்கையில் உயர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் நினைக்கிறதை விட பல மடங்கு உயர்வதாக இருக்கும். எந்த இடத்துல நீங்கள் வீழ்ச்சி அடைகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு தன்னம்பிக்கை இழந்த அடுத்த செகண்ட்லேருந்து உங்களுக்கு நமக்கு மனிதர்களுக்கு வீழ்ச்சி அப்படின்னு ஒன்று வருது. அதனால் எப்போவுமே நம்ம தன்னம்பிக்கைங்கிறத நம்ம எப்போவுமே விட்டுறக்கூடாது. இப்போ ஏற்கனவே நான் வந்து ஒரு கதையை ஏற்கனவே சொன்னேன் இதை ஆரம்பிக்கிறப்ப.
என்ன கதைன்னா, அரிச்சந்திர புராணத்தில் உள்ள ஒரு கதை. நமக்கு அந்த கதையில் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வாழ்வியல் உண்மை என்ன அந்த நீதியில் சொல்லியிருக்காங்க. அரிச்சந்திரன் உண்மையே சொன்னார். உண்மையை சொன்னதால் பல சங்கடங்களை சந்தித்து இறுதியில் அந்த உண்மையே அவருக்கு வெற்றியை தேடி தந்ததுன்ட்டு. ஆனால் அதே அந்த அந்த நீதியை நம்ம இன்னொரு கோணத்தை சந்திச்சு பாருங்கள். அர்ஜுந்திரன் உண்மையை பேசினார், நாம் அதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த உண்மையை பேசுவதால் தனக்கு எதுவும் தான் என்ன இழந்தாலும் மீண்டும் அது கிடைக்கும் என்று அந்த உண்மையின் மீதும் அந்த உண்மையின் மீது ஒரு நம்பிக்கை, தன் மீது ஒரு நம்பிக்கையை வைத்தார். அதுவே அவருக்கு இறுதியில் அனைத்தையும் பெற்றுத்தந்தது. இதுதான் உண்மை, இதுதான் வாழ்வியல் உண்மை. வாழ்க்கையின் அர்த்தமே இதுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு நாள் அடுத்த ஒரு வித்தியாசமான தலைப்பில் உங்கள் முன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.